من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. قال نبينا صلى الله عليه وسلم: في خير الحديث كتاب الله يدخل الجنة أقوام أفئدتهم مثل الطير. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாரப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே வாழ்க்கையில் நாம் தேடுவது எல்லா விஷயங்களையும் ரொம்ப இலகுவாக்குவதற்கு ஒரு ஈஸி மோடை என்ன செய்கிறோம். பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய உள்ளம் தேடுகிறது, விரும்புகிறது. உதாரணத்திற்கு ஒரு வேலையை சிரமப்பட்டு முடிக்க முடியுமா இருந்தால் அதை விடுத்துவிட்டு அதை லேசாக செய்வது எப்படி? இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய போக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஹார்ட் ஒர்க்கு மீது பெரிய அளவு நம்பிக்கை இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான். எந்த விஷயத்தையும் ஈஸியாக செய்யறது எப்படி, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க இன்னைக்கு பொதுவாக எல்லாரும் விரும்புகிறாங்க. ஒரு செல்ஃபோனாக இருந்தால் அந்த செல்ஃபோனுக்குள்ளார எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு கொண்டு வருவது எப்படி? இப்போ நான் வீட்டையும் கண்காணிக்கணும், ஆஃபீஸையும் கண்காணிக்கணும், எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அதையும் நான் கண்காணிக்கணும்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டு செல்ஃபோனில் செக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு அது எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சுட்டேன், இங்கே போக வேண்டிய வேலையை அங்கே போக வேண்டிய வேலையை என்ன செஞ்சுட்டேன், சுலபமாக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட பரிணாமங்கள் எல்லாத்துலேயுமே நாம் ஹார்டான விஷயங்களை, ரொம்ப கஷ்டமான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இலகுவான சாஃப்டான விஷயங்களை தான் என்ன செய்யறோம், ஸ்மார்ட்டான விஷயங்களை தான் தேர்ந்தெடுக்க உள்ளம் விரும்புகிறது. இன்றைக்கு இருக்கிற மீடியாக்கள், உபகரணங்கள், வசாயில்கள் நம்மை அப்படித்தான் பழக்கப்படுத்துகிறது. அது செல்போனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு பைக் எடுத்து இந்த இடத்துக்கு கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னால் காரில் போன எவ்வளோ நேரம் ஆகும்? ஈஸியாக போயிட்டு வரதுக்கு என்ன வழி, இன்னும் சொகுசாக போயிட்டு வரதுக்கு என்ன வழி? அதைத்தான் இந்த இன்னைக்கு உள்ளம் தேடுகிறது. அப்போ இப்போ இப்படி பழக்கப்படுகிற உள்ளம் எந்த கஷ்டத்தையும் சமாளிப்பதற்கு, எந்த சோதனைகளையும் சமாளிப்பதற்கு இந்த உள்ள ரெடியாக இருக்காது. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹார்ட்ஷிப்லாம் என்ன செய்யறோம், சின்ன சின்ன ஹார்ட்ஷிப்ஸ்லாம் உள்ளம் பயங்கரமாக உடையது நீங்க பார்க்கலாம். புரியுதா இல்லைங்களா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டா என்ன செஞ்சாங்க, சூசைட் பண்ண போனாங்களா இல்லையா? வாழ்க்கையில் கணவர் சத்தம் போட்டு திட்டுதான் என்னது, சூசைட் பண்றாங்க லேடிஸ், மனைவிகள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தை வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. வியாபாரத்தில் ஏற்படுகிற தோல்வி அவன் என்ன செஞ்சிருது, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கி எல்லா நோய்களையும் என்ன செய்யுது, கொண்டு வந்து. இதெல்லாம் யதார்த்தத்தில் இன்றைக்கு உலகத்தில் நாம் நம்மோடு சேர்ந்து இருக்கிற சக மனிதர்களுக்கு தான் பார்த்துக்கணும். நமக்கு இப்படிதான் நடக்குது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் இப்படிதான் நடக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவதற்கு, ஹார்ட்ஷிப்ஸ்களை ஃபேஸ் பண்ணுவதற்கு, சோதனைகளை சந்திப்பதற்கு இன்றைக்கு நாம் உள்ள ரீதியாக தயாராக வார்த்தையா சொல்லிடுவோம். எப்படி பொறுமையா இருந்துச்சு, எல்லாம் சரியாயிடும், அல்லாஹ் மேல பொறுப்பு வைங்க, தவக்குள் வைங்க, எல்லாம் சரியாயிடும்.
சொல்லுவதற்கு ரெடி, தாங்குவதற்கு ரெடியா? என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற நிக் என்னன்னு சொன்னா, வீட்டுக்கு வாசல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டுட்டா எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி முடியும் நினைக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராது நினைக்கிறோம். புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை எழுதி போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லா பிரச்சனையும் தாங்கிட முடியும். அப்படி இருக்கிறது. அது சம்பந்தமான பிக்சர்ஸ், அது சம்பந்தமான ஆல்பம்ல இருந்து மாட்டிட்டோம்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் நினைக்கிறோம். எல்லாத்தையும் வந்து மெட்டீரியலிஸ்டாக நாம் என்ன செய்யறோம்? ரெடியா இருக்கிறோம். உள்ள ரீதியாக நாம் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மை. யதார்த்தத்தில் நாம் இன்றைக்கு நாளுக்கு நாள் பலகீனத்தில் இருக்கிறோம். எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு, தாங்குவதற்கு சக்தி கிடையாது. எந்த சோதனைகளையும் உள்வாங்குவதற்கு, அது என்னன்னு புரிஞ்சு யோசிக்கிறதுக்கு ரெடி இல்லை. வார்த்தையினால் ரெடியா இருக்கிறோம், உள ரீதியாக ரெடி இல்லை. உளவியல் ரீதியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாம் மிகப்பெரிய கை சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், குர்ஆன் எங்கேயும் சொல்லவில்லை, ஹதீஸ் எங்கேயும் போதிக்கவில்லை உங்களுக்கு கஷ்டமே வராது, சோதனையே வராது, துன்பமே வராது, பேரிடர்களே ஏற்படாது, மவுத்து ஏற்படாது. என்ன செய்யற? குர்ஆன் எங்கேயும் சொல்லல. அதற்கு நேர் மாற்றமாக பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இப்படிதான் இது குர்ஆன் ஃபுல்லா சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் நாம் ஈமானிய ரீதியாக பக்குவம் அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. யதார்த்தமான கலை நிலவரம், கிரவுண்ட் ரியாலிட்டி இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படிதான் இருக்குது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா அல்லாஹ் சொல்ல நபியே நீங்க சொல்லுங்க, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டாலே அடுக்கடுக்கான சோதனைகளை அவர்கள் ஃபேஸ் பண்ணத்தான் வேண்டும், சந்திக்கத்தான் வேண்டும். சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. ரெடி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவான வார்த்தை. அஷத்துன் நாஸ் அல் பலா, இந்த உலகத்தில் அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்படுபவர்கள் அல் அன்பியா, நபிமார்கள். சும்மஸ் சாலிஹூன், நல்லவர்கள். பிறகு ஃபல் அம்சல் சுலைமான் ஹதீஸ். இந்த உலகத்தில் அதிகம் சோதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் நபிமார்கள். நபிமார்களை தொடர்ந்து சாலிஹீன்கள், நல்ல மக்கள். அதை தொடர்ந்து அவங்கள மாதிரி யார் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாம். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா வகையும் சோதிப்பதற்கு நாம், சோதிக்கப்படுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எதையுமே மனதை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற தகவல், எந்த கஷ்டத்தையும் சமாளிக்க கற்றுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்சாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க, நபியே அங்க பாருங்க சொல்லி ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் காட்டும் பொழுது இப்படிதான் சொல்லி காட்டுறாங்க. நம்ம என்ன மைண்ட் செட் இருக்கோ அதெல்லாம் குர்ஆன்ல பேசுறான். சூரா ஃபஜ்ருடைய 15-16வது வசனம். فأما إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற, இன்னைக்கு அட் பிரசன்ட், இன்னைக்கு இந்த தேதியில், இந்த நாளில் நம்முடைய மனநிலை என்ன என்பதை அல்லாஹ் ரொம்ப திட்டமாக சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்துல கூட தாங்குற அளவுக்கு அல்லாஹ் அவங்களை வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அம்மா இதா வபத்தலா ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு. உங்களுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டா நீங்க தாங்கிறதுக்கு ரெடி. அப்படிதான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கண்ணியப்படுத்திட்டான், தாங்குற சக்தி எனக்கு எடுத்துட்டான். அம்மா இதா மபத்தலாஹு ரப்புஹு ஃபனஅமஹு. அம்மா இதா மபத்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்து நான் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து உங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஃபயக்கூல ரப்பி அஹான, என் நல்லா கை விட்டான். உடனே சொல்லிடுவான். அப்போ
கொடுத்து சோதிக்கிறத தாங்கிறதுக்கு ரெடி, எடுத்து சோதிக்கிறத தாங்கிறதுக்கு ரெடி இல்லை. கொடுத்து சோதிச்சா ஓகே ரைட், 1,00,000ல 20,000 போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் 20,000 தான் போச்சு, என்னால் சமாளிக்க முடியும், அல்ல என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். 1,00,000 ஃபுல்லா எடுத்து இனி 1,00,000 கடனா கொடுத்தா அங்கிருந்து பையக்கூட அப்படியாக எல்லாம் கைவிட்டான், நல்லா கைவிட்டான், இனி மேல வருவோம் எந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, இப்படி நீ சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் என்ன நினைக்கிறோம்னா மெட்டீரியலிஸ்டிக்கா தான் இருக்கிறோம், ஈமானில் நாம் பக்குவம் அடைந்த நிலையில இல்லை. என்ன வார்த்தை நம்பிக்கை இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு யார் அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டுகிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர் பொறுப்பாளர். இது தவக்கலுடைய ஆரம்ப நிலை. அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டுகிற இடத்துல எப்படி இருக்கணும்? வெறும் வீடுகளில் அந்த ஆல்பம் வைக்கிறதோட சரி, வீடுகளில் அந்த போஸ்டர் வைக்கிறதோட சரி, வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி கார்விங்ஸ் வைக்கிறதோட சரி இல்லை. நபிமாருடைய வரலாறு நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன? கஷ்டங்களை தாங்குகிற மனிதர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்னது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அத்தனை செய்தி சொல்லி காட்டுறான். குர்ஆனில் நாம் படித்திருக்கிற செய்திகள், நமக்கு முன்பாக இந்த செய்திகளை என்னது நிறைய கேட்டிருக்கிறோம். என்ன மெசேஜ் இருக்கும் அது வந்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையை உடைச்சாங்க, பெரிய புரட்சி செய்தார்கள், வரலாறை படிப்போம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த மன்னர் கொடுத்த தண்டனை இருந்து தூக்கி நெருப்பு ஜுவாலை தூக்கி போடுங்க. அல்லாஹ் சொல்றாரு, கூனி பருத்தன் குன்னா யானா கூனி பருத்தன், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக மாறிவிடு. பர்தன் வசலாமா அல்லாஹ் சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரொம்ப ஸ்பிரிச்சுவலான வார்த்தை இது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எப்படி சொன்னாங்க? தூக்கி அதை நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போடும்போது சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். நம்மளும் சொல்றோம், நம்ம எந்த லெவல்ல இருந்து சொல்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த லெவல்ல இருந்து சொன்னாங்க? தூக்கி போடும் பொழுது சொன்ன வார்த்தை அது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தருவாங்க, அல்லாஹ் அந்த நெருப்பை என்ன செஞ்சிட்டான்? குளிர்ச்சியாக மாறின்னு சொல்லிட்டான். கூனி பர்தன், அடுத்தது வசலாம், ரெண்டையும் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் கூனி பர்தன் மட்டும் சொல்லி இருந்ததுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெயில்ல வெப்பத்தில் இருக்க மாட்டாங்க, மூத்தா இருக்க மாட்டாங்க, குளிர்நீர் மூட்டை இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை அது. என்ன சொல்றாங்க? நெருப்பே உன்னுடைய தன்மையே வேற இருக்கு, நீ என்ன செய்யணும்? இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியா மாறிடு. அதை மட்டும் அல்லாஹ் சொல்றேன், பர்தன் வசலாம், அவருக்கு அந்த நிம்மதி இருக்கும். பர்தன் வசலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுல குளிர்ச்சியும் இருந்தது, நிம்மதியும் இருந்தது, ஆறுதலும் இருந்தது. நம்பினாங்க, முழுசா நம்பினாங்க. முழுசா நம்புறது ரெடி இல்லை. தவக்குல்னா என்னது? முழுசா அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தவக்குல்னா அதுதான். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டியா அமைதியா இருக்க முடியுமா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல எல்லாம் சொன்னாங்கன்னு பாருங்க. கஷ்டத்தை எல்லாரும் ஃபேஸ் பண்ணாங்க. எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? நம்ம வாழ்க்கையில கேட்டா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? உங்களுக்கு தெரியாதுமா என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு ஒவ்வொரு மெசேஜ் இருக்கு. ஆனா நாம் பிரயோகப்படுத்துகிற வார்த்தையை எப்படி எந்த இடத்தில் வைத்து பிரயோகப்படுத்தினோம் எடுத்து பாருங்க. 13 ஆண்டு கால மக்காவுடைய வாழ்க்கை, நபித்துவ வாழ்க்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு உண்டான ஹிஜ்ரத்துடைய நடவடிக்கைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலைக்கு
100 சிகப்பு ஒட்டகங்கள் அன்றைக்கு விடை பேசப்பட்டது. முகம்மதை உயிரோடு அல்லது பிணமாகவோ கொண்டு வந்தால் நாம் 100 ஒட்டகத்தை, சாதா ஒட்டகம் இல்லை, சிகப்பு ஒட்டகம், 1000 நார்மல் ஒட்டகம் இருந்தால் தான் ஒரு சிகப்பு ஒட்டகத்துக்கு மதிப்பு வரும். கணக்கு வச்சுக்கோங்க. 100 சிகப்பு ஒட்டகத்தை தருவதற்கு நாம் ரெடி. யார் உங்களை கொண்டு வர்றீங்களோ எல்லாம் இறங்குங்க களத்துல. எல்லாம் இறங்கினாங்க. மக்கா ஃபுல்லா, மதீனாவுக்கு போற பாதை ஃபுல்லா என்ன செஞ்சாங்க? தேடி அலைந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுத் மலையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த மலையில எப்படி இருக்காங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் குகைக்குள்ள இருந்தாங்க. தேட போனவங்க மலை ஃபுல்லா படர்ந்து இருக்கிறாங்க. மலைக்கு கீழே இருக்கிறாங்க, மலைக்கு மேல இருக்கிறாங்க, குகைக்கு கீழே சென்டர்ல இருக்காங்க. மேல இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வரைக்கும் போயிட்டாங்க. ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரில எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. எவ்வளவு அழகான செய்தி. என்ன அபூபக்கர் قال يا رسول الله نظرت الى الاقدام المشركين على رؤوسنا ونحن في الغار فقلت يا رسول الله لو ان احدهم نظر الى قدميه ابصرنا. சொன்ன வார்த்தை பாருங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க நம்மளை பார்க்க வேண்டாம், நம்ம தலைக்கு மேல இருக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கோ தேடிதான் வந்துருக்கிறாங்க. அவங்க கீழே குனிஞ்சு அவங்க காலை பார்த்தா போதும். நமக்கு தெரியும். அவங்க கீழே குனிஞ்சு அவங்க காலை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன யார சொல்ல பண்றது? நம்மளை தேடி வந்தவங்க ஃபுல்லா பறந்து வர்றாங்க அந்த மலையில. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? மாட்டிடுவோம் யார சொல்ல கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றோம். இதுஹுமா ஃபில் கார். நீங்க 2 பேர் அங்க குகையில் இருந்தீங்களா இல்லையா? 3ஆவதாக உங்களை காப்பாற்றியது யாரு? நான் தான். பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கான். இந்த வார்த்தையினுடைய ஆழம் இருக்கு இல்லையா? எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுமா? பின்னாடி நடந்த வரலாற்றை படித்து குர்ஆனை விமர்சனம் செய்வதற்காக வேண்டி வந்த ஒரு நான் முஸ்லிம் குர்ஆனை படிச்சு ரசூலுல்லாஹ் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு இஸ்லாத்துக்கு வந்து அதற்கு பிறகு இறைப்படி செய்ய ஆரம்பித்தார். அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியகரமான விஷயம் தான் உங்க வாழ்க்கை. ஏன் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக உள்ள போய் இஸ்லாத்தை படிச்சுங்க? நீங்க இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக போய் என்ன செய்வீங்க? இஸ்லாத்தை படிச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இஸ்லாத்துக்காக நிறைய தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பணிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேளுங்களேன். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலேயே நிகழ்வுகளில் நடந்த வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள்ல எதை நீங்க கண்ணால லைவா பார்க்க ஆசைப்படுவீங்க? இப்படி கேட்கிறாங்க. 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வை நான் நேரடியா கண்ணால பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னா எந்த நிகழ்வு நீங்க கண்ணால பார்க்க ஆசைப்படுவீங்க? உங்களுக்கு முன்னாடி எனக்கு ஆசைப்படுவீங்க கேட்கிறாங்க. அவர் சொன்னார், யோசிக்காம சொன்னார், எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. என்ன ஆசை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது சௌர் குகையில 3 நாள் தன்னுடைய தோழர் அபூபக்கரோட தங்கி இருந்தாங்க. அந்த 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? என்ன பேசினாங்க? அபூபக்கர் என்ன பதில் சொன்னார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன திட்டங்களை அவர்களுக்கு சொன்னார்? இதெல்லாம் தெரிய ஆசைப்படுறேன் அப்படின்னா இப்படி எல்லாம் என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஸ்டரியை, வரலாறை இன்டெப்த்தாக போய் பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்? அந்த நிகழ்வு படி ஒருத்தர் பதட்டமா பயமா இருக்கிறார், சிக்கிருவோமோ அகப்பட்டுவோமோ நினைக்கிறாரு. ஒரு நபி கான்பிடண்டா இருக்கிறாங்க, அல்லாஹ் மீது முழு பொறுப்பையும் வைத்து விட்டு இருக்கிறாங்க. ரியல் டைம்ல அபூபக்கர் என்னெல்லாம் படிச்சாரு எனக்கு தெரியணும் நினைக்கிறாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணாங்க, ரெடியா இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு ரெடி இல்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் என்ன செய்றாங்க, உம்மத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கஷ்டங்கள் சோதனைகள் வரும் என்று அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பாடம் எடுக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க உஹதுடைய நிகழ்வு. உஹதுடைய போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புடைக்கப்பட்டது. இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, அடுத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி என்று அடையாளம் விடப்பட்டது. 70 பேர் பத்ருக்கு பிறகு உஹதில் கொல்லப்பட்டார்கள். உஹது போருக்கு எப்படி வந்தாங்க தெரியுமா? நமக்கு தெரியல, வரலாறா சும்மா கடந்து போயிடுறோம். இது ஹிஜ்ரி 2 நடந்துச்சு, 3 நடந்துச்சுன்னு சொல்லி. ஹிஜ்ரி 2 to 3 என்ன நடந்தது தெரியுமா? பத்ர் போருக்கு வந்தாங்க, வந்து போர்ல தோத்துட்டாங்க. தோத்துட்டு திரும்ப மக்காவுக்கு குறைஷிகள் போனா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குர்பனை என்ன செய்யறாங்க, ரோசம் இல்லையா, மானம் இல்லையா, ஒரு 300 பேரை சமாளிக்க முடியல, ஆம்பளையா நீ, இப்படி ஒவ்வொரு வீட்டுடைய குறைஷி பெண்களும் என்ன செஞ்சாங்க, அவங்கள ரோஷம் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வீட்டில் இருக்கிற மனைவிமார்களை கணவனை ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதுதான் உஹது. சும்மா நடந்து போயிட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம், பத்ர் முடிஞ்ச உடனே உஹது நடந்ததுன்னு சொல்லி. பத்ர் முடிஞ்சு உஹது எப்படி நடந்தது? பத்ருக்கு போகும்போது சொல்லிட்டு போறாங்க, அதுக்கு நாம் உஹதுல சந்திப்போம் சொல்லிட்டு போறாங்க. 11 மாதங்களுக்கு மேலாக ஒவ்வொரு வீட்டு பெண்களும் கணவன்மார்கள் என்ன செஞ்சாங்க, புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ ஆம்பளையா நடந்துக்க, முதல்ல நீ ஆம்பளையா ப்ரூஃப் பண்ணு, இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் உஹது நடந்தது. அவ்வளவு கோபத்திலையும் வெறியிலையும் ஆத்திரத்திலையும் தான் வந்தாங்க, முஸ்லீம்கள் ஒன்றும் இல்லாம பண்ணணும்னு சொல்லி. அதனால செலக்ட் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. ஹம்சா அலில கொல்லப்பட்டாங்க, முஸஅப் பின் உமைர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டவர்கள் வீரர்கள் அல்ல, ஒவ்வொருவரும் தனித்தனியாக போர்ப்படை தளபதிகள். அவ்வளவு பெரிய படை என்ன செய்து இஸ்லாமிய சமூகம் இழந்தது. போரெல்லாம் முடிஞ்சாச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க, முக்கியமான போர் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு யூதர்கள் வந்து சொல்றாங்க, என்ன உஹது போர் முடிஞ்சு நீங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்க காயத்துக்கு மருந்து போட்டுக்கிறாங்க. குர்ஆன் ஆயத்தை அப்படிதான் வருது. அவங்க என்ன செய்யறாங்க, பட்ட காயத்திற்கு மருந்து போட்டுக்கிறாங்க. இந்த காயத்துக்கு மருந்து போடும் பொழுது யூதர்கள் வந்து சொல்றாங்க, எனக்கு என்னமோ இன்னும் டவுட்டா தான் இருக்குது, அவங்க உங்களுக்கு எதிராக மறுபடியும் சண்டை போட ரெடியாக தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க முடிச்சு நினைக்கிறீங்க, அவங்க இன்னும் முடியல, இன்னும் வரத்தான் போறாங்க, பயந்துக்குங்க, பார்த்து உஷாரா இருக்குங்க, பயந்துக்குங்க. எப்படி இருக்கும், ஒரு பெரிய இடி விழுந்து எல்லாம் அடிஞ்ச பிறகு, அப்படி ஒரு போர் முடிந்து மிகப்பெரிய பலகீனமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மனதோட எப்படி இருந்திருப்பாங்க, எல்லாம் போச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இழந்திருப்பாரா இல்லையா? தந்தை இழந்த, தாயை இழந்த, பிள்ளையை இழந்த, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தரை இழந்த அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும்? மறுபடியும் போருக்கு ரெடியா இருந்தாங்க. சொன்னாங்க, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, இப்ப கூட்டாலும் வரும், எங்க காரியங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்ன வார்த்தை. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்மளும் சொல்றோம். எப்போ? பிரச்சனையினுடைய கடைசியில் இல்லை, ஆரம்பத்தில் சொல்லி பொறுமையா இருக்கலாம், நம்ம கடைசியில் சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சமகாலத்தில் நாம் இந்த உலகத்திலே நாம் தான் அதிகமாக சோதிக்கப்படுவதை போன்று நமக்கு என்ன ஒரு உணர்வு இருக்குது. அப்படிலாம் இல்லை, அபிமானம் நிறைய சொல்லிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய சொல்லிக்கப்பட்டிருக்கிறாங்க. சமகாலத்திலும் இப்படி நிறைய உதாரணங்கள் உண்டு, வரலாறுகள் உண்டு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிக்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் சோதிக்கலாம் மனுஷங்கள்னு சொல்லி, அதோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெரிய பெருமூச்சு சொல்லலாம். சரியா? 2010 நடந்த ஒரு ஒரு கிஸ்ஸத்துல் அஜாயிப், ஒரு ஆச்சரியகரமான ஒரு சம்பவம் தான். மிஸ்ரை சேர்ந்த, எகிப்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், தந்தை, தாய் சிரியாவை சேர்ந்தவர். 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்தந்த ஊர்ல இருந்து என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி
கணவன் மனைவியை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கை. 2 பேருக்கும் ஒரே குழந்தையாக பிறக்கிறது. இந்த குழந்தையுடைய பேர் பரா, பெண் பிள்ளை. இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம், கூகுள் பண்ணி பார்க்கலாம், கிஸ்ஸத்துல் பரான்னு சொல்லி, பராவுடைய சம்பவம் என்னன்னு சொல்லி. நல்ல வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குது. 2 பேரும் மருத்துவராக இருந்தால் கூட குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை சரியா கொடுக்குறாங்க. அந்த குழந்தை 10 வயசுல முழு குர்ஆனையும் மன்னமிட்ட ஒரு ஹாஃபிதாக 10 வயசுல. ஹாஃபிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. குர்ஆனை ரொம்ப அழகாக ஓதக்கூடிய கிராத்து கொண்டு இருக்கிற பெண் குழந்தை நிறைய இந்த பர்ணாமிஜிகளை கலந்துக்குவாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்த குழந்தை. நிறைய ப்ரோக்ராம்கள்ல குழந்தைய என்ன செய்வாங்க, மழலை குர்ஆன் ஓதும் அழகா பெண் பிள்ளைகள் அப்படி அழகாக குர்ஆனை ஓதுகிற நல்ல வசீகரமான குரல் கொண்டிருக்கிற குழந்தை அந்த குழந்தை. இப்ப அந்த குழந்தை சந்தோஷமாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது தாய்க்கு சுகவீனம் ஏற்படுகிறது, உடம்பு சரியாக போகுது. அப்ப அந்த மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படி செக் பண்ணி பார்க்கறாங்க, நோயினுடைய அபாயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அந்த தாய்க்கு பிளட் கேன்சர். குழந்தைங்க ரொம்பவும் பாசமா வளர்த்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் செக்கிங் முடிஞ்சு இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி அட்மிட் பண்றாங்க. தாய் திரும்ப வீட்டுக்கு வர முடியாது, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும். தந்தைக்கு பெரிய மன போராட்டம். தாய்க்கு உடம்பு சரியில்லை எப்படி சொல்றது. டெய்லி குழந்தை கேட்கும், அம்மா எப்போ வருவாங்க வீட்டுக்கு, நான் வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லி தந்தை என்ன செய்யறாரு, இப்படியே நாளை கிடக்கிறாரு. அந்த குழந்தை என்ன செய்யும், காலையில் ஸ்கூலுக்கு போய் திரும்ப ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போய் உமாவோட உட்காந்து குரான் ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ 1 நாள் கடந்து 2 நாள் கடந்து 3 நாள் கடந்து இப்படியே போகும் பொழுது தந்தை குழந்தை என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அப்படியே போகும். ஒரு கட்டத்தில் தாய்க்கு தெரிந்து போகிறது, நம்ம இனி என்ன செய்ய முடியாது, திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. குழந்தை இப்பவே சொல்லி பழக்கப்படுத்துவோம் செய்யறாங்க. பழக்கப்படுத்துறாங்க. எப்படி பழக்கப்படுத்துறாங்கன்னா, நீ சரியா குரானை ஓதுறேன்னா நான் சொர்க்கத்தில் சும்மா விட மாட்டேன், உடனே சொர்க்கத்தில் சும்மா விட மாட்டேன், சொர்க்கத்தில் ஒரு அடிப்பணம், சொர்க்கத்தோட எந்த கிஃப்ட் நான் வாங்கி தர மாட்டேன். இப்படி குழந்தை என்ன செய்யறாங்கன்னா சொர்க்கத்தோட பழக்கப்படுத்துறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த என்னன்னு புரியாது. சொர்க்கத்தில் தருவாங்க, சொர்க்கத்தில் தருவாங்க, என்ன செய்யறாங்க, பழக்கப்படுத்திக்கே இருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து போகிறது. இந்த தாயுடைய அந்த சுகவீனம் நாளுக்கு நாள் என்ன செய்யுது, அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நாள் திடீரென்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது கணவருக்கு, இமீடியட்டா வாங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி வேற யாராவது கூப்பிட்டு வரணும் கூட கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. தந்தை பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழந்தை நேரம் ஸ்கூல்ல போய் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போகும் பொழுதே என்ன சொல்றதுன்னு தெரியல, பேசிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வர்ற வழியிலே கால் வருது, உங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. தந்தை நிலை உணர்ந்து போகிறார். ஒன்று மனைவியை இழந்த துக்கம், 2வது இந்த குழந்தைகளை எப்படி சொல்லுவேன். ரொம்ப டேலண்டான குழந்தையும் கூட. ஒரு என்ன செய்யறாரு, சரி எதையாவது சொல்லி குழந்தை மயக்கம் போட்டா என்ன செய்ய. இப்ப இருக்கிற கண்டிஷன்ல எந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம், இறங்கி போய் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிரெட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சொல்லுவோம். அப்படிங்கிறக்காக என்ன செய்யறாரு, தந்தை இறங்குகிறார், கடைக்கு போய் பொருள் வாங்குறார். திரும்பி வருகிற வழியிலேயே இந்த குழந்தை கண்ணுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி தந்தையும் இறந்து போகிறார். தாய் மருத்துவமனையில் கேன்சர் பாதிப்பால் இறந்து கிடக்கிறார். கண்ணுக்கு முன்பாக தந்தை ஆக்சிடென்டில் இறந்து போகிறார். அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு ஒன்னே தெரியும், தந்தை இறந்துட்டார். அந்த குழந்தை அன்கான்சியஸ் ஆகி வந்துடுறான். திரும்ப அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு 5 நாள் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. 5 நாளுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு தகவலும் சொல்லப்படுகிறது, ஆக்சிடென்ட் ஆன உங்களுடைய தந்தை இறந்து விட்டார். அடுத்து உம்மாவும் ஆயிட்டாங்க. குழந்தைகளை தாங்கவே முடியல, தேம்பி அந்த குழந்தை அழுது.
எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஊரை சார்ந்த குழந்தையும் கிடையாது, சவுதியை சார்ந்த குழந்தை கிடையாது. நடக்கிற நிகழ்வு எல்லாம் சவுதியில். தாய் சிரியாவை சார்ந்தவர், தந்தை எகிப்தை சார்ந்தவர், சொந்தக்காரங்க யாரும் இல்லை. தேதி அலசுறாங்க, யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களா, மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கலாம் அவங்களுக்கு, குழந்தைக்குள்ளே ஒப்படைக்கிறாங்க. 5-6 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகுவதற்கு முன்பாகவே அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்தது. எடுத்து பிளட் செக் பண்ணி பார்த்தா தாய்க்கு என்ன நோயோ அதே நோய் கண்டறியப்படுகிறது, அதே கேன்சர். யோசிச்சு பாருங்க, என்ன எப்படி இருக்கும் மனநிலை. அந்த குழந்தைக்கு என்னது எல்லா ட்ரீட்மெண்ட், தாய்க்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறத பார்க்குறாங்க குழந்தை. ஓ, எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கு போல தெரியுது. அந்த குழந்தைக்கு தெரிய வந்த உடனே பிபி எடுக்கிறாங்க. இந்த மனநிலை என்ன? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இந்த குழந்தை உடனே சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அஷூஃப் தாவா உமாமா, சீக்கிரமா என் வாப்பா உமா என்ன போய் பார்த்துருவேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்ற வார்த்தையை தான் அந்த பெண்மணி சொன்னாங்க. 10 வயதை கடக்காத பெண்மணி. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, சீக்கிரம் வாப்பா உமாவை நான் போய் பார்த்துருவேன் சொர்க்கத்தில் என்று சொன்னாங்க. கொஞ்ச நாள் கடந்து போக குடும்பத்தில் யாரும் ஆதரவு இல்லாத சூழல் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய கவனம் இந்த குழந்தை மேல வருது. இப்போ மக்காவை சார்ந்திருக்கிற, சவுதியை சார்ந்திருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் அந்த குழந்தை என்ன செய்யறாங்க, ஸ்பான்சர் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு என்ன செலவு ஏற்பட்டாலும் சரி நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் சொல்லி இந்த குழந்தை என்ன செய்யறாங்க, ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி லண்டனுக்கு கூப்பிட்டு போறாங்க, பிரிட்டனுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற நேரத்திலேயே நீங்கள் பார்க்கலாம், நிறைய வீடியோக்கள் உண்டு. அந்த குழந்தை எந்தெந்த ப்ரோக்ராமில் குர்ஆனை அழகாக ராகமாக ஓதியதும் அந்த பர்னாமிஷ், அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த என்ன செய்யறாரு, அந்த நபர் ஃபோன் பண்ணி என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய பேசுகிறாங்க. எப்படி இருக்கிறீங்க, உடம்பு நல்லா இருக்குதா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் அவங்களுக்கு நிறைய ஆயுளை தருவான், நீண்ட நாள் எல்லாம் அவங்களை வாழ வைப்பான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தைய குர்ஆனை ஓத சொல்றாங்க. அந்த குழந்தை ராகமாக குர்ஆனை ஓடுது. அந்த அவையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் கண்ணீர் அடிக்கிற செய்தி நீங்க பார்க்கலாம். அந்த கேம்பெயின் பண்ணக்கூடிய நபர் அழுன்னு அழுகுறாங்க. அந்த கிராத்தை கேட்டவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கும் பொழுது பேட்டி எடுக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் பேட்டி எடுக்க குழந்தை சொன்ன வார்த்தை என்ன, நீ உங்களுடைய நிலைமை என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், என் காரியத்தை பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ் போதுமானவன், ஒன்றும் இல்லை. இதான் ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய இந்த ஸ்லோகன், இந்த வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா, எப்பப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ இது மாதிரி உண்டான இக்கட்டான சூழ்நிலைகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எடுத்து பாருங்க கூடாதுங்க. இதை விட கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் வாழ்க்கையில. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் கஷ்டங்களை சமாளிக்கிற, எதிர்கொள்ளுகிற ஈமானை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தவக்குள் வெச்சா அப்படி இருக்கணும். இக்காரியத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சரி பண்ணுவான். அவன் தான் பொறுப்பாளர் என்று சொல்லி உறுதிமிக்க ஈமானோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அன்றைய அருமை சகோதரர்களே, இந்த முதலாவது வரையில் அல்லாஹ் மீது நாம் தவக்குல் வைக்கிற, பொறுப்பு சாட்டுகிற ஒரு முஃமின் அவனுடைய அடையாளங்கள். நம்ம என்ன செய்கிறோம், எதையும் லைவ்லியாக செய்கிறது கிடையாது, ஆத்மார்த்தமாக செய்வது கிடையாது. வெறும் சடரீதியாக மெட்டீரியலிஸ்டிக்காக தான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுவே போதும் கிடைக்கணும், அதுவே போதுமாக்கி அடுத்தவங்களுக்கு சொல்லுகிற எந்த விஷயத்தையும் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாங்கிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. நீங்கள் பொறுமையாக இருங்க என்ன செய்யறோம், அதை சொல்கிறோம், நம்ம தாங்க ரெடி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறோம், எல்லாராலையும் அதை தாங்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு. இந்த ஈமான் தவக்குல்னா என்னன்னு சொன்னா,
அது எல்லாருக்கும் வராதபடி அதற்கு தகுந்த ஈமானிய கெப்பாசிட்டி நம்ம இருக்கணும், மெச்சூரிட்டி நம்ம இருக்கணும். வரலாறை படிக்கிறோமா இல்லையா? வரலாறை உள்ளார்ந்து படிக்கணும். குர்ஆனுடைய வசனங்களை படித்தால் உள்ளார்ந்து படிக்க வேண்டும். அதான் சொல்ற குர்ஆன்ல வமா யுலக்காஹா இல்லா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா ذو حظ عظيم. அது கஷ்டம் தான். அப்ப அந்த இடத்தை நம்ம அடையணுங்கிற என்ன இருக்கணும்? அந்த அளவுக்கு ஈமானில் பக்குவம் பெறக்கூடிய அந்த இடம் நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நாம் பள்ளிவாசலோட நெருக்கமாக இருக்க வேண்டும், குர்ஆனோட நெருக்கமாக இருக்க வேண்டும், ஹதீஸோட நெருக்கமாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தோட நெருக்கமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நெருக்கமாக இருந்து தேர்ந்தாலே கிடைக்கும். தூரமாக இருந்து தேர்ந்தா கிடைக்காது. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இஸ்லாத்துக்கு நமக்கு ஒரு பெரிய தூரத்தை வச்சுக்கிறது, குர்ஆனுக்கு நமக்கு ஒரு பெரிய தூரத்தை வச்சுக்கிறது, சுன்னாவுக்கு நமக்கு ஒரு பெரிய தூரத்தை வச்சுக்கிறது. இவ்வளவு பெரிய இடைவெளியை வச்சுட்டு இதெல்லாம் தேட முடியாது. அது தேர்ந்த எப்படி அவங்க கடைசியில வீட்டுக்கு வெளியில ஹஸ்பல்லா வலையாமல் வகையில் வைக்கிறது, வீட்டுக்கு உள்ளார ஹஸ்பல்லா ஞாபகம் வகையில் வைக்கிறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி அந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸ் வைக்கிற மூலமா என்ன செய்யாது? ஈமான் பக்குவம் கிடையாது. ஈமான் பக்குவம் கிடையாது. உள்ளார்ந்து ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானை தரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.